வணக்கம். இன்னைக்கு நம்ம தெனாலிராமனோட ஒரு அட்டகாசமான கதைய பார்க்க போறோம். சரி, நேரா கதைக்குள்ள போலாமா? கொடிய வறட்சி, மழை இல்ல. இந்த நேரத்துல காஞ்சு போன தோட்டத்துக்கு இலவசமா எப்படி தண்ணீர் பாய்ச்சுவீங்க? யோசிங்க. விஜயநகரமே வறட்சியில தவிச்சப்போ ராமன் வீட்டு கிணத்துல ரொம்ப ஆழத்துல தான் தண்ணீர் இருந்துச்சு. இறைக்க அவருக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நள்ளிரவுல சில திருடர்கள் ராமன் வீட்டு தோட்டத்துல திருட வந்து புதர்களுக்கு பின்னாடி பதுங்குனாங்க. ராமன் அவங்கள பாத்துட்டாரு, ஆனா காவலர்களை கூப்பிடல. அவங்கள வச்சே ஒரு அட்டகாசமான திட்டம் போட்டாரு. உடனே பஞ்சம் அதிகமாயிடுச்சு, திருடங்களும் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தம் மனைவி கிட்ட திருடர்களுக்கு கேக்குற மாதிரி சத்தமா நடிக்க ஆரம்பிச்சார். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, நகைகளை பெட்டியில வச்சு கிணத்துக்குள்ள போட்டுடலான்னு சொல்லி திருடர்களுக்கு சூப்பரா வலைய விரிச்சார். கதை எப்படி போகுது பாருங்க. தேவையில்லாத பொருட்களை ஒரு பெட்டியில போட்டு கஷ்டப்படுற மாதிரி நடிச்சு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்பாடா, நகையெல்லாம் இனி பத்திரம்னு சத்தமா சொல்லிட்டு ராமனும் அவர் மனைவியும் நிம்மதியா தூங்க போயிட்டாங்க. இப்போ திருடர்கள் இருட்டுல வெளியே வந்தாங்க. ஆனா கிணறு ரொம்ப ஆழமா இருந்ததால உள்ள இறங்க பயந்தாங்க. தண்ணிய வெளியே இறைச்சிட்டா பெட்டிய சுலபமா எடுத்துடலான்னு பேசிட்டாங்க. அந்த முட்டாள் திருடர்கள் ராமன் வழியில சிக்கிட்டாங்க. நள்ளிரவுல ஆரம்பிச்சு வாளி வாளியா தண்ணிய இறைச்சு தோட்டத்துல ஊத்துனாங்க. விடியற்காலை வரைக்கும் அவங்க பாடு திண்டாட்டம்தான். இதனால என்னாச்சுன்னா, திருடர்கள் ஊத்துன அந்த தண்ணியால ராமன் தோட்டத்தோட வறட்சி பிரச்சனை ஒரு ராத்திரியில முற்றிலுமா தீர்ந்துடுச்சு. திடீர்னு காலையில சேவல் கூவிருச்சு, விடிஞ்சிருச்சு. களைத்து போன திருடர்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது. இப்ப கிளம்பலாம், மீறி தண்ணிய நாளைக்கு வந்து இறைக்கலாம் அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமா அந்த களைப்பான திருடர்கள் பேசிக்கிட்டாங்க. அப்போ இருட்டுல இருந்து அரசு காவலர்களோட ராமன் கெத்தா வெளியே வந்து நின்னார். திருடர்கள் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. நாளைக்கு நீங்க வர வேண்டாம், ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊத்திட்டீங்க. இப்போ காவலர்கள் கூட போங்கன்னு ராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இப்போ புரிஞ்சுதா? திருடர்கள் கைதானாங்க, தோட்டத்துக்கு இலவசமா தண்ணீர் கிடைச்சுது. ராமனும் அவர் மனைவியும் சந்தோஷமா சிரிச்சாங்க. உங்களுக்கும் ஒரு கடினமான பிரச்சனை வரும்போது ராமன் மாதிரி உங்க தடைகளே உங்களுக்கு வேலை செய்ய வைக்க முடியுமா? யோசிங்க.